இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காலேஜ் வந்து எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், நம்மளோட மார்க்க பொறுத்துன்றத தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து உங்களோட 12த் ரிசல்ட் இப்போ வரப்போகுதுன்னு கொஞ்சம் நாள்ல. வந்த உடனே உங்க மார்க் வந்த அன்னைக்கே வந்து நீங்க இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் போடப்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து இப்பத்துலேருந்தே நெறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. டாப் 10 காலேஜ், டாப் 5 காலேஜ் இதில சேருங்க, இதில சேருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வந்து சில பேர் வந்து நீங்க இதில சேரு, அதில சேருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கலாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க உங்க மார்க் வந்த உடனே வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சுருவாங்க. சேர்ந்துருங்க. உங்களையும் உங்க பேரண்ட்ஸையும் வந்து ஃபோர்ஸ் பண்றன்றதோட உங்கள மைண்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீ கம்மி மார்க் தான் வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாரியே ஆக்கிடுவாங்க. ஸோ இது 2த்தையுமே உங்க மார்க் வந்த பிறகு இது நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க பாருங்க பார்க்கறது எல்லாமே வந்து அந்த மாரி யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அதில இருக்க கமெண்ட்ஸ் வந்து படிச்சு பாருங்க. அந்த யூடியூப் வீடியோ எந்த யூடியூப் வீடியோ யார நம்பி பார்க்குறீங்களோ, அது கீழ இருக்க கமெண்ட்ஸ் வந்து படிச்சு பாருங்க. அவங்க கரெக்ட்டா தான் சொல்றாங்களான்னு அதிலயே தெரிஞ்சிடும். ஓகே. உங்களுக்கு மார்க் வந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. மார்க் வந்த உடனே இப்போ ஒரு ஆவரேஜா வந்து மார்க் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா, கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, யூடியூபையோ, ரிலேட்டிவ்ஸ் இவங்க 2 பேரையுமே வந்து நீங்க நம்பவே கூடாது. யூடியூப நீங்க நம்புறீங்கன்னா, அத வந்து அதோட கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பாருங்க. அது எல்லாரோட கமெண்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கு. இவங்கலாம் கரெக்ட்டா சொல்றாங்க அப்டின்னா மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூபும், ரிலேட்டிவ்ஸும் வந்து இது பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்றேன் பாருங்க. Quora இல்ல Reddit இதான் வந்து 2 வெப்சைட்ஸ். இதுல வந்து அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம மாரி காலேஜ் தேடுறவங்கலாம். இப்ப வந்து என்னுடைய கட் ஆஃப் ஒரு 168ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டயர் 2ல வருது. அதுல என்னென்னலாம் காலேஜ் வருது. அதுல எவ்வளோலாம் எங்க வீட்ல ஃபீஸ் கட்ட முடியும். அந்த காலேஜ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, என்னென்ன காலேஜ்லாம் வருதுன்னு ஃபுல்லா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க யூடியூப், ரிலேட்டிவ் இவங்க 2 பேர்கிட்டயும் போகாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா Quora இல்ல வந்து Reddit இதுல வந்துட்டு, ஆம் நீங்க என்னென்ன காலேஜ் பார்த்தீங்களோ, அதெல்லாம் வந்து போட்டு பாருங்க. ஒர்த் ஆர் நாட் அப்படிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் வரும். எல்லா காலேஜ பத்தி என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்க யூடியூப்ல வந்து கரெக்ட்டா நல்லா சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த குட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலேஜ் பெஸ்ட், இந்த காலேஜ் பெஸ்ட்ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தப்பா சொல்றவங்களும் இருக்காங்க. அது நீங்க கரெக்ட்டா பார்த்து யாரு எப்படி அவங்க கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தங்கள வந்து நம்ப ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ப தேவையில்ல. Quora, Reddit இது 2 தான் வந்து நான் வந்து பார்த்தது. நான் யூடியூப்லயோ ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட்டே வந்து என்னோட காலேஜ் நானே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காலேஜ் டிசி வாங்குனது. அது வந்து நாங்க எதுவுமே பார்க்காம போய் சேர்ந்துட்டோம். ரிலேட்டிவ்ஸும் நம்பாதீங்க. யூடியூப்லயும் வந்து நான் யூடியூப்ல அந்த அளவுக்கு பார்க்கல. ஏன்னா வந்து சில கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்தேன். சில யூடியூப்ஸ்ல வந்து இவங்க தப்பா சொல்றாங்க. இது சரியில்ல. இவங்க வந்து மாத்தி போடுறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தேன். ஸோ, அதனால வந்து நான் சொல்றேன். யூடியூப், ரிலேட்டிவ்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து கொஞ்சம் பாருங்க. அதோட கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கீழ போடுறவங்க எல்லாருமே ஓகேன்ற மாரி சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து நம்புங்க. அவங்கள நம்புனாலும் கூட, இப்ப நீங்க செகண்டா என்ன பண்றீங்கன்னா, நீங்க எடுத்து வச்ச காலேஜ் எல்லாத்தையுமே வந்து Quora இல்ல Reddit இது 2த்துலயும் வந்து நீங்க போட்டு பார்க்கணும். இப்போ ஒரு டயர் 2ல வரேன். இப்போ ஒரு காலேஜ் எடுக்கிறேன். அந்த காலேஜ் எடுத்து Quoraல வந்து ஒர்த் இட் ஆர் நாட் அப்படின்னு போட்டீங்கனாலும், அதில எத்தனையோ பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லியிருப்பாங்க. சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கு. இதில இது சரியில்ல. நான் இங்க இத படிச்சேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. இந்த பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. இந்த பிளேஸ்மெண்ட் இல்ல. இப்படி இருந்துச்சு. இது ஸ்கூல் மாரி இருந்துச்சு. இங்க சூப்பரா நடத்துவாங்க. இங்க நடத்தவே இல்ல. என்னோட மணி வந்து வேஸ்ட்டு. இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். இத எல்லாமே அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க வந்து Quora, Reddit இது 2மே வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கும். அந்த Quoraவும், Redditடும். அதில வந்து எனக்கு இந்த மாரி நான் வந்து காலேஜ் சர்ச் பண்ணும்போது, நான் வந்து யூடியூப் இந்த ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் இதுவாயிடுச்சு. யூடியூபும் வந்து நான் சில கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகல. சரி நான் என்ன பண்ணிட்டேன், Quora இல்ல Reddit அந்த சைடு போயிட்டு, இந்த மாரி நான் ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு காலேஜ சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. நம்ம வெளில இருந்து பார்க்கறதுக்கு பரவாயில்லையே, நல்ல காலேஜா இருக்கே, சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உள்ள அந்த பசங்களோட கதறல்லருந்து அங்க தான் தெரியுமே. ஒரு சும்மா ஒரு 2, 3 காலேஜ் தான் வந்து ஓகே அப்படின்ற மாரி இருக்கும். மித்த எல்லாத்துலயும் வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. இந்த காசுக்கு இது வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, லேப் ஃபெசிலிட்டீஸ் இல்ல, எங்களுக்கு ஒழுங்கா நடத்தல, இங்க டீச்சர்ஸும் சரியில்ல, எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நீங்க Quoraல Reddit பாருங்க. அதில வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் கூட நீங்க நம்ப தேவையில்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஓகே. Quora, Reddit பார்த்துட்டு, யூடியூப் பார்த்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஒரு 10 பண்ணி வச்சிருந்தேன்னா, அதுலேருந்து ஒரு 5 ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டுருக்கும். கொஞ்சம் கம்மியா. இது ஓகே. இதெல்லாம் வந்து சரியில்ல அப்படின்னு ஆயிட்டுருக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் அந்த காலேஜ்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இல்லன்னா வந்து யாராவது உங்களுக்கு பெரியவங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ஸ்டூடண்ட்ஸு அவங்க கிட்ட யார்ட்டயாவது கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த காலேஜ் அவங்க அதுக்குள்ளே படிக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இதெல்லாம் நல்லாருக்குமா இந்த காலேஜ் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ வந்து சொல்லுவாங்க. அதனால அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, சில பேர் வந்து கம்மியா மார்க் எடுத்தா கவுன்சிலிங்லாம் போட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து சில பேர்லாம் வந்து அந்த உள்ளூர்க்குள்ளே சேர்ந்துருவாங்க. சில பேர் வெளில வந்து அப்படியே டைரக்ட்டா போய் சேர்ந்துருவாங்க.
மஸ்ட்டு கவுன்சிலிங் போடுங்க. எவ்வளோ மார்க்கா இருந்தாலும் சரி, நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண காலேஜ வச்சு கவுன்சிலிங் போடுங்க. ஏன்னா வந்து எங்க காலேஜ்ல வந்து கம்மி கம்மி கட் ஆஃப் எடுத்தவங்கலாம் வந்து 3 டயர்ல உள்ள வந்திருக்காங்க, எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அத நீங்க வந்து கன்ஃபார்மா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். நான் வந்து கவுன்சிலிங் போடல. என்னோட ரிலேட்டிவ்ஸ் சொன்னத கேட்டு அந்த காலேஜ்ல சேர்ந்தோம். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரும் வந்து கவுன்சிலிங் போடல. அப்படியே அப்படியே போய் சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஃபீஸ் அதிகம். அந்த அளவுக்கு ஒர்த்தாவும் இருக்காது காலேஜ். அப்படிலாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். நம்மகிட்ட கையில இருக்கிறது நெட்டு தான். நெட்ல முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணுவோம். இல்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட யார்ட்டயா கேட்டு பார்ப்போம். அப்படிலாம் பண்ணா நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிரும். பரவால்ல இந்த காலேஜ்லாம் ஓகே. நமக்கே வந்து இது வந்துரும். இந்த காலேஜ்லாம் ஓகே, இந்த காலேஜ்லாம் ஓகே இல்ல அப்படின்னு. அப்புறமா வந்து ஓகே நான் ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த காலேஜுக்கே போய் பார்த்துருங்க. இப்போ ஒரு 5, 6 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இப்ப நம்ப சும்மா காசு கட்ட போறதில்ல. 1,00,000 2,00,000 கட்ட போறோம். இன்ஜினியரிங் படிக்க போறோம். இல்ல ஆர்ட்ஸ் எதா இருந்தாலும் அதிகமா தான் கட்ட போறோம். காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அதிகமா தான் கட்ட போறோம். அத போய் பார்த்துட்டு வரதுல ஒரு தப்புமே இல்ல. நேரா கேம்பஸ்குள்ள போங்க. போய் பார்த்துட்டு வாங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து உள்ள போனோனே அவங்க ப்ரெஷர் பண்ண வச்சுருவாங்க. அட்மிஷன் போடுங்கன்ற மாரிலாம். போய் பாருங்க. போய் சுத்தி முத்தி பாருங்க. அங்க இருக்கவங்ககிட்ட ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேச முடிஞ்சா பேசுங்க. அப்படியே ஸ்டாஃப்லாம் இல்லாதபோது அப்படியே வெளியலாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்து பேசுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இப்படி இந்த காலேஜ் ஓகேவா? இது சேரலாமா? பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்புறம் போய் ஹாஸ்டலு இது எல்லாமே பாருங்க. ஃபுல்லாமே பாருங்க. எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்களோ, இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாரி பாருங்க. அப்புறமா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதோட பட்ஜெட் பார்த்து வச்சிருப்பீங்கல்ல. என்னால இவ்வளோ தான் கட்ட முடியும். அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் சில பேர்லாம் வந்து போட்டுட்டு என்னால இந்த பட்ஜெட் கட்ட முடியல அப்படின்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்.